சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே பூமி வாழ்வை நாமம் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆசையுடன் துவங்குகின்றோம். அருள்மிகு பெற்ற அன்னையின் துணையை நாடி தேடி அவரது பரிந்துரை வழியாக நலன்களை பெற்றுக்கொள்ளவும் இறை உறவில் வளரவும் அவரது அன்பு மக்களாக ஒற்றுமையாக நிறைவோடு வாழவும் பங்கு மக்கள் அனைவருமாய் இணைந்து இந்த பக்தி முயற்சியை துவங்குகின்றோம். கடவுளின் அருளினை நம் குடும்பங்களுக்கு பெற்றுத்தர ஜெபமாலையை விட உறுதியான வழி வேறு எதுவும் இல்லை என்கிறார் திருத்தந்தை 12ஆம் பயஸ். ஜெபமாலை ஜெபிக்கின்ற வழக்கம் துறவற சபைகளில் தொடங்கி பொது நிலையினரால் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படுகின்றது. 1214ஆம் ஆண்டு புனித டோமினிக் அவர்களுக்கு காட்சியளித்த அன்னை மரியா ஜெபமாலை பக்தியை மக்களுக்கு கற்றுத்தருமாறு அழைப்பு விடுத்தார். 1573ஆம் ஆண்டு திருச்சபைக்கு எதிராக திரண்ட பகைவர்களை ஜெபமாலையின் துணையினால் வெற்றி பெற்றதனை எண்ணி புனித திருத்தந்தை 5ஆம் பயஸ் தமது நன்றியின் வெளிப்பாடாக அக்டோபர் 7ஆம் நாளை ஜெபமாலை அன்னையின் திருநாளாக அறிவித்தார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முழுவதுமே ஜெபமாலை பக்திக்கென்று ஒப்புக் கொடுத்தார். படைப்பனைத்தின் தாயான அன்னை மரியா லூர்து நகரிலும் பாத்திமா நகரிலும் காட்சி தந்த போதெல்லாம் ஆன்மாக்களை அழிவிலிருந்து மீட்கப்படவும் உலகத்தில் அமைதி நிலவும் தொடர்ந்து வலியுறுத்தியது ஜெபமாலை ஜெபிக்கவே. திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னை மரியா நமக்கு அழைப்பு விடுத்தது போல ஜெபமாலையை கைவிட்டு விடாமல் ஜெபிக்க நம்மை அறிவுறுத்துகிறார். சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பம் இணைந்து வாழுகின்ற குடும்பமாக விளங்குகின்றது. சோதனைகளை கடந்து நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்றது. நமது கவலைகளை வெற்றி கொள்ளும் ஆயுதமாக ஜெபமாலையை ஏற்போம். நமது குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் ஜெபமாலை ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இறைவனின் துணையை நாடி வாழ்கின்ற மக்களாக வளர இம்மாதம் நமக்கு உத்வேகம் தந்திட இத்திருப்பலியை மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் நாம் தமது அழைத்தல் வாழ்வில் பொன்விழாவினை கொண்டாடுகின்ற அருட்சகோதரி ஜோஸ்லின் அவர்களின் பணிகளை, இறை மனித சேவைகளை நன்றியோடு எண்ணி பார்த்து நமது பங்கு மக்கள் சார்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அவருக்காக ஜெபிக்கவும் வாழ்த்தவும் அவரை கௌரவிக்கவும் விரும்புகின்றோம். அருட்சகோதரி அவர்கள் 1950ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஆண்டனி மைக்கேல் குருசால் அவர்களுக்கு அன்பு மகளாக பிறந்து பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரின் அரவணைப்பில் இறை நம்பிக்கையில் ஆழமாக வளர்ந்தார். இறை உறவில் ஊன்றிய அவர் இறைவன் தமக்கென வைத்திருக்கும் திட்டத்தை உணர்ந்தவராய் புனித பாத்திமா அன்னை கன்னியர் சபையில் சேர்ந்தார். ஏழை மக்களுக்காக மருத்துவ சேவையை கடவுளின் திருப்பணியாக கண்டு பெங்களூர் புனித மார்த்தா கல்லூரியில் செவிலியர் பயிற்சி பெற்று தமது பணிவாழ்வு முழுவதும் மருத்துவ பணிக்கென்றே அர்ப்பணித்திருக்கின்றார். தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிரா என இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெளிநாட்டில் ஜெர்மனியில் பல ஆண்டுகளும் பணியாற்றி
எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கேற்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னி மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைதிரு வசனங்கள் 1-4 மற்றும் 11-17 மற்றும் 20-23. யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை படிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது, மொழிக, நான் பிறந்த அந்த நாளை ஓர் ஆண்மகவு பருற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையிலிருந்து வெளிப்பட்டவுடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததே, நான் பாலுள்ள முளைகள் இருந்ததே. இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவர்களை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாய் இருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பி உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருப்பேன். அல்லது முழுமை பெறா கதவை போலவும் ஒளியைக்கான குறையை போலவும் அணிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர். கரைப்பிட்டோரும் அங்கு
தேவனுக்கு நன்றி. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகழ் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாய் என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீயின்றியே மண்ணில் பலமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையே பலனாக கைவீடுவா. எங்கு புலனாகும் இறையாகவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் என் வாழ்வின் கலந்தால் நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நிலை வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. மானிட மகன் தொண்டி ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு வெள்ளேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவான் இதை கண்டு, ஆண்டவரை, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தர்காஸ் புனித விண்ணேற்பு அன்னை பங்கு தூய அந்தோணியாரின் புதுமையகத்தில் முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் நாம் எல்லோரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி மூவொரு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என்னோடு இணைந்து நான் சொல்ல சொல்ல நீங்களும் மூவொரு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, மூவர் இறைவா உமக்கு நன்றி,
இயேசுக்கே புகழ். தூய விண்ணேற்பு அன்னையே வாழ்க. தூய ஜெபமாலை அன்னையே வாழ்க. புனித அந்தோணியாரே வாழ்க. புனித அந்தோணியாரின் முதல் செவ்வாய்க்கிழமை கொண்டாட்ட விழா, ஜெபமாலை மாத வணக்க மாதத்தின் துவக்க விழா, அருட்சகோதரி ஜோஸ்லின் அவருடைய 50வது வருட துறவற வாழ்வின் பொன்விழா என்று முப்பெரும் விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே புனித அந்தோணியாரின் புதுமையகத்தை பார்க்கும் பொழுது நான் உளம் நெகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாக நான் வரும்பொழுது இந்த இடம் வேறு மாதிரியாக இருந்தது. இப்பொழுது மிகவும் அருமையாக ஆண்டவருடைய அருளால் இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடமாக, ஒரு வெளிச்சத்தின் இடமாக நான் பார்க்கின்றேன். கடவுளுக்கு மகிமை உரித்தாகுக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு மனவல்ய ஜெபத்தை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு மனவல்ய ஜெபத்தை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். எல்லோரும் தங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்கள். நான் சொல்ல சொல்ல நீங்களும் செபியுங்கள். இயேசு என்னோடு இருக்கிறார். விண்ணேற்பு அன்னை சக்தி தருகிறார். அந்தோணியார் துணை நிற்கிறார். நான் மகிழ்ச்சியோடு வாழுவேன். அவ்வளவுதான். மிகவும் எளிமையான ஒரு மனவல்ய ஜெபம். இயேசு என்னோடு இருக்கிறார். விண்ணேற்பு அன்னை சக்தி தருகிறார். அந்தோணியார் துணை நிற்கிறார். நான் மகிழ்ச்சியோடு வாழுவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித அந்தோணியார் புதுமையகத்தில் அன்னை மரியாளின் திரு ஜெபமாலை அரசியின் துவக்க நாள் இன்று. ஆகவே இந்த நாளில் புனித அந்தோணியார் அன்னை மரியாளை குறித்து என்ன சொல்கிறார் என்று நாம் தியானிப்போம். புனித அந்தோணியாருக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு அற்புதமான ஒற்றுமை இருக்கிறது. புனித அந்தோணியார் அன்னை மரியாளை அதிகமாய் நேசித்தார். அன்னை மரியாளின் திருப்பெயரை அவர் அதிகமாய் அன்பு செய்தார். ஆகவேதான் அன்னை மரியாளின் திருநாமத்தை குறித்து புனித அந்தோணியார் இவ்வாறு சொல்லுகின்றார். அதற்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடல் தெரியும். அன்னை மரியாளை குறித்து பாடும் பொழுது, இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. அன்னை மரியாளின் திருநாமத்தை உச்சரித்தாலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புனித அந்தோணியார் அன்னை மரியாளின் திருப்பெயர் எப்படிப்பட்டது என்று 3 வாக்கியங்களில் மிகவும் நேர்த்தியாக சொல்லுகின்றார். அது என்னவென்றால், மரியாளின் திருப்பெயரை உச்சரிக்கும் பொழுது இருதயத்திற்கு மகிழ்ச்சி. புனித அந்தோணியார் அன்னை மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? மரியாளின் திருப்பெயரை சொல்லும் பொழுது இருதயத்திற்கு மகிழ்ச்சி, வாய்க்கு தேன் துளி. மாதாவுடைய பெயரை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாய்க்கு தேன் துளி, செவிக்கு இன்பமான இசை. மிகவும் அழகாக நேர்த்தியாக நம்முடைய பாடகர் குழுவினர் பாடுகின்றார்கள். நாம் ஜோராக கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம், கடவுளை மகிமைப்படுத்துவோம். God bless you. நான் எதற்காக சொன்னேன் என்றால், அன்னை மரியாளின் மாதா மரியாள் என்று மாதாவுடைய பெயரை சொன்னாலே புனித அந்தோணியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அன்னை மரியாளின் திருநாமம், திருப்பெயர் வல்லமையானது, பரிசுத்தமானது, அது தித்திப்பானது, மகிழ்ச்சியானது. ஆகவேதான் புனித அந்தோணியார் அன்னை மரியாளின் திருப்பெயர் என்று சொல்லி 3 விஷயங்களை சொல்லுகின்றார். இருதயத்திற்கு
மகிழ்ச்சி, வாய்க்கு தேன் துளி, செவிக்கு இன்பமான இசை. புனித அந்தோனியார் சொன்ன, அன்னை மரியாளின் திருப்பெயரை குறித்து சொன்ன இந்த 3 பண்புகளை சொல்லும் பொழுது நீங்கள் மரியே வாழ்க என்று சொல்ல வேண்டும். எல்லோரும் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்கள். நான் சொல்வேன், நீங்கள் அதற்கு பதிலாக மரியே வாழ்க என்று சொல்லவும். இருதயத்திற்கு மகிழ்ச்சி, வாய்க்கு தேன் துளி, செவிக்கு இன்பமான இசை. இருதயத்திற்கு மகிழ்ச்சி, வாய்க்கு தேன் துளி, செவிக்கு இன்பமான இசை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளின் திருப்பெயரை நாம் மறுபடியும் ரிப்பீட் என்று மறுபடியும் சொல்லுவோம். எத்தனை முறை சொன்னாலும் தெவிட்டாத நாமம் அன்னை மரியாளின் திருநாமம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஜெபமாலை மாதத்தின் துவக்க விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த ஜெபமாலை கடவுளால் கொடுக்கப்பட்ட விலைமதிப்பில்லாத பொக்கிஷம். புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட் சொல்லி இருக்கிறார், ஜெபமாலை கடவுளால் கொடுக்கப்பட்ட விலைமதிப்பில்லாத பொக்கிஷம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயிப்போம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயிப்போம். ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அனுதினமும் குடும்பமாக நாம் ஜெபமாலையை ஜெபிப்போம். ஏனென்றால் மிகவும் அற்புதமாக முன்னுரையிலே ஜெபமாலையை ஜெபிப்பதின் பலன்களை அழகாக வாசித்தார் அந்த சகோதரர் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, புனித டோம்னிக் அவருக்கு அன்னை மரியாள் ஜெபமாலை ஜெபிப்பதனால் ஏற்படும் பலன்களை அழகாக எடுத்துரைக்கிறார். 4 விதமான பலன்களை சுருக்கமாக சொல்லலாம். இது அன்னை மரியாளே புனித டோம்னிக் அவருக்கு வெளிப்படுத்தியது. ஜெபமாலை ஜெபிப்பதன் வாயிலாக பாவங்கள் மன்னிக்கப்படும். ஜெபமாலை ஜெபிப்பதன் வாயிலாக பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், நரக தீயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நரக தீயிலிருந்து விடுதலை கிடைக்கும். மூன்றாவது, குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகும். குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகும். நான்காவது ரொம்ப 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 முக்கியம், நம்ம எல்லாம் நினைப்போம், எனக்கு இறப்பு எப்படி வரும் என்று தெரியவில்லையே, ஆண்டவரே எனக்கு நன்மரணத்தை தா, வலியில்லாத மரணத்தை தா, நான் உறங்கும் பொழுதே எனக்கு இறப்பை தா, மரணத்தை தா என்று நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம். நிச்சயமாக நன்மரணத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி காலகட்டத்தில் யாருக்கு எப்பொழுதென்று ஆண்டவர் ஒரு திருவுளத்தை குறித்து வைத்திருக்கிறார், அது கடவுளுக்குத்தான் தெரியும். ஆனால் நாம் நன்மரணம் அடைய வேண்டும் என்று கடவுளிடம் ஜெபிப்போம். ஜெபமாலை ஜெபிப்பதன் 4வது பயன் என்னவென்றால், மரண வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும். சாகும் பொழுது ஒரு விதமான வலி, ஒரு விதமான மூச்சு திணறல். உங்களுக்கு எப்படி ஃபாதர் தெரியும் நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் சொல்லுவார்கள், என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள், ஃபாதர் நான் சாவை தொட்டுவிட்டு வந்து விட்டேன், அந்த வலி இருக்கிறதே ஃபாதர் கொடுமையானது. அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை ஜெபிப்பதன் வாயிலாக முதலில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் சொல்ல இந்த அன்னை மரியாள் புனித டோம்னிக்கு வெளிப்படுத்திய அந்த உண்மையை நாமும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த புனித அந்தோனியார் புதுமுகத்தில் எடுத்துரைப்போம். நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். சொல்லுங்க, நரகத்தீயிலிருந்து விடுதலை கிடைக்கும், குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகும், மரண வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும். சரி ஃபாதர், அந்த ஃபஸ்ட்டு 3 விஷயம், இந்த 3 விஷயம் எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரில, 4வது விஷயம் கிடைக்கட்டுமே. இன்றையிலிருந்து நான் நிச்சயமாக ஜெபமாலை ஜெபிக்கிறேன் என்று ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அதற்காக மட்டுமல்ல,
அன்னை மரியாள் நம்மை அதிகமாய் நேசிக்கின்றாள். அன்னை மரியாள் அவள் அழகோவியம், அவள் எழிலோவியம், அவள் உயிரோவியம். அன்னை மரியாளை இறுக பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய புதுமைகளை காண்பீர்கள். புனித அந்தோணியார் எந்த அளவுக்கு அன்னை மரியாளை நேசித்தார் என்றால், அன்னை மரியாளின் திருப்பெயரை அவர் நேசித்தார் என்றால் எனது இருதயத்திற்கு மகிழ்ச்சி. அன்னை மரியாளின் திருப்பெயரை சொன்னாலே இருதயத்திற்கு மகிழ்ச்சி, வாய்க்கு தேன் துளி, செவிக்கு இன்பமான இசை என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் எல்லோரும் அனுதினமும் ஜெப மாலை ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த மன்றாட்டு மாலை தினமும் நாம் ஜெபிக்கின்றோம் அல்லவா? ஜெபமாலையின் நிறைவிலே மன்றாட்டு மாலை நாம் ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டு மாலையில் எத்தனை தொடர் வேண்டல்கள் உண்டு? யார் அது சொன்னது? யார்? வெரி குட், கை தூக்குங்க. யாரு? நான் கை தட்டவே சொல்லையே. ஆமா, ஒரு 2 மட்டும் கூட்டிக்கணுமா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க. ஒரு 2 மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும், இது ப்ளஸ் பண்ணிக்கணும். 51 51. ஒருவேளை அம்மாவுக்கு வந்து 49 சொன்னாங்க இல்லைங்களா? 49 தான் திரு ஜெபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், திரு ஜெபமாலையின் அரசியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற அந்த வேண்டல், தொடர் வேண்டல், அந்த மாலை 49வது. உங்கள் எல்லோருக்குமே அந்த 51 மன்றாட்டு மாலையிலே ஒவ்வொரு மாலை பிடிக்கும். எனக்கு மிகவும் பிடித்தது அன்னை மரியாளின் அந்த தொடர் வேண்டலிலே எனக்கு மிக மிக பிடித்தது 24வது. 24 என்னவென்றால், யாராவது சொல்லுவீங்களா? அதெல்லாம் யார் ஃபார் எண்ணிட்டு இருக்கிறது? எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. அன்னை மரியாள் நம்முடைய மகிழ்ச்சியின் காரணம். சரி, இந்த நாளில், இந்த முப்பெரும் விழாவிலே அன்னை மரியாள் நம்முடைய மகிழ்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்கிறார்கள் என்பதை மிகவும் சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்கள். நான் சொல்வதை நீங்கள் சொல்லுங்கள். தண்ணீர் ரசமாகும், என் கண்ணீர் மகிழ்வாகும். தண்ணீர் ரசமாகும், என் கண்ணீர் மகிழ்வாகும். பாருங்கள், கானாவூர் திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து போனதால் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ரசத்தை பெற்றுக் கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை, முகத்தில் புன்னகையை பிறப்பிக்க காரணமாக இருந்தவள் அன்னை மரியாள். மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அன்னை மரியாள். சரி, இப்பொழுது நான் தண்ணீர் ரசமாகும் என்று சொல்லும் பொழுது நீங்க என் கண்ணீர் மகிழ்வாகும் அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் என்னுடைய கண்ணீர் மகிழ்வாகும் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? தண்ணீர் ரசமாகும். அனைவரும் வலது கரங்களை உயர்த்துவோம். தண்ணீர் ரசமாகும், என் கண்ணீர் மகிழ்வாகும் சொல்லணும். தண்ணீர் ரசமாகும், தண்ணீர் ரசமாகும், என் கண்ணீர் மகிழ்வாகும், என் கண்ணீர் மகிழ்வாகும், தண்ணீர் ரசமாகும். அவ்வளவுதான். மிகவும் எளிமையாக சொல்லிவிடலாம் அல்லவா? ஆகவே அன்னை மரியாள் நம்முடைய மகிழ்ச்சியின் காரணமாக விளங்குகின்றாள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை பற்றி கொள்ளுங்கள். அன்னை மரியாளை பற்றி கொள்ளுங்கள். புதுமைகள் பல காண்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று அருட்சகோதரி ஜோஸ்லின் அவருடைய 50வது வருட துறவற வாழ்வின் பொன்விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். தர்காஸ் தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் பங்கு திருச்சபை அருட்சகோதரியோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பரிசுத்தமான நாள் இது. இந்த நாளிலே 3 விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3 கருத்துக்கள். முதலில் நன்றி உணர்வு. அருட்சகோதரி ஜோஸ்லின் அவரை பார்க்கும் பொழுது முதலில் நன்றி உணர்வு. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 50 ஆண்டுகள் துறவற வாழ்வு, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு சவால்கள்! ஒரு அருட்சகோதரியாக இருப்பது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு குருவானவராக இருப்பது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியாது.
50 வருடம் துறவற வாழ்விலே நிறைவு காண்கின்ற அருட்சகோதரி நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவருடைய பெற்றோருக்கு இந்த நாளில் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த பெற்றோர்கள் தான் இந்த அருட்சகோதரியை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களை நன்றியோடு இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். அருட்சகோதரியை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அருட்சகோதரி ஜோஸ்லின் வழியாக ஏராளமான மக்கள் இயேசுவிடம் சென்றிருப்பார்கள், இயேசுவை பற்றி புரிந்திருப்பார்கள். அவருடைய இறைப்பணியால், அவருடைய வெவ்வேறு பணியால். ஆகவே முதலில் நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நாம் இந்த அற்புதமான அருட்சகோதரிக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது, நம்பிக்கை உணர்வு. அருட்சகோதரி ஜோஸ்லினை பார்க்கும் பொழுது ஒரு விதமான நம்பிக்கை உணர்வு தோன்றுகின்றது. எங்கெல்லாம் ஃபாதர் லியோ டொமினிக் போகிறாரோ அங்கெல்லாம் நிறைய குருவானவர்களை உருவாக்குவார், நிறைய அருட்சகோதரிகளை உருவாக்குவார், நிறைய பிள்ளைகளை படிக்க வைப்பார். அவர் சென்ற இடமெல்லாம் கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக அவர் அர்ப்பணித்த நேரங்கள் எனக்கு தெரியும். அவரிடம் நான் திருத்தொண்டராக ஓராண்டு பணிபுரிந்தேன். யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக இன்று வரை ஏராளமான ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவர் கல்விக்காக உதவி செய்து வருகின்றார். நான் எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்று சொல்லும் பொழுது, அருட்சகோதரி ஜோஸ்லின் அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு தோன்றுகின்றது. இங்கே எத்தனையோ பிள்ளைங்க இருக்கீங்க. அருட்சகோதரி ஜோஸ்லினை போல நானும் ஒரு அருட்சகோதரியாக மாற வேண்டும், எனது மகள் அருட்சகோதரி ஜோஸ்லினை போல மாற வேண்டும் என்று நீங்கள் இந்த நாளில் ஒரு உறுதி எடுத்து மாஸ் முடியும் பொழுது கூட நீங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லலாம். நான் எதிர்பார்க்கிறேன், யாராவது ஒருவர் தர்காஸ் பங்கிலிருந்து இந்த நாளில் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி ஜெபமாலை அன்னை மாதத்தின் துவக்க விழா, புனித அந்தோணியாரின் முதல் செவ்வாய்க்கிழமை கொண்டாட்டம், இந்த நாளில் அருட்சகோதரியுடைய 50வது பொன் விழாவிலே ஒரு அருட்சகோதரி உருவாக வேண்டும். குறைந்தது, அதிகம் 10, 20, 30, 40 என்று உருவாகலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அனுப்பலாம். முதலில் நான் சொன்னேன், நன்றி உணர்வு. அருட்சகோதரி ஜோஸ்லினை பார்க்கும் பொழுது நன்றி உணர்வு, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது, நம்பிக்கை உணர்வு. 50 ஆண்டுகள் இறைவனுக்காக உழைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவரை பார்க்கும் பொழுது நமக்கும் நம்பிக்கை தோன்றுகின்றது. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்பிக்கையோடு நமது பிள்ளைகளையும் இறைப்பணிக்காக அர்ப்பணிப்போம். மூன்றாவது, நல்லெண்ண உணர்வு. நன்றி உணர்வு, இரண்டாவது நம்பிக்கை உணர்வு, மூன்றாவது நல்லெண்ண உணர்வு. நல்லெண்ண சிந்தனைகளோடு தடைகளை எல்லாம் கடந்து, அருட்சகோதரி 50வது வருடத்தை தொட்டிருக்கிறார் என்றால் தடைகளே இல்லாமல் அவருடைய வாழ்க்கை மலர்ப்படுக்கை போன்ற வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று நினைத்திருக்கிறீர்களா? இல்லை, தடைகளை எல்லாம் கடந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் முப்பெரும் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் புனித அந்தோணியாரின் புதுமையகத்திலே புனித அந்தோணியார் வழியாக நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாகும். இந்த வல்லமையான புனித அந்தோணியாரின் புதுமையகத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாகும். நீங்கள் நினைப்பது கைகூடும். உங்களுடைய வழிகள் எல்லாம் ஒளிமயமாகும். உங்கள் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நல்ல உடல் நலத்தோடும், நீங்கள் எல்லோரும் நலமோடும் வளமோடும் சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் சகலவித அருள் வரங்களையும் பொருள் வரங்களையும் பெற்று மகிழ ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். சீக்கிரமா எங்களோடு உடன் பயணித்து எங்களை வழிநடத்திட நீர் எங்களுக்கு தந்துள்ள
இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் என் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் நிறைவும் மகிழ்ச்சியும் எந்நாளும் நிலைத்திருப்பதாக. குறிப்பாக இந்த ஜெபமாலை மாதத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கவும், எங்களுக்குள் இருக்கும் பிளவுகள் நீங்கி சேர்ந்து வாழவும், ஒன்றிப்பு மலரவும், ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். இவை அனைத்தையும் எங்கள் அன்னையின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே என் இறைவா, எங்கள் குழந்தைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஞானத்திலும் இறைப்பற்றிலும் அறிவாற்றலிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து நீர் அவர்களுக்கு வைத்துள்ள மேலான திட்டங்களை கண்டுகொள்ளவும், அதனை அவர்கள் வாழ்வாக்கவும், தங்களை அடிமைப்படுத்துகின்ற காரணியிலிருந்து தங்களை பிரித்து புதிய ஆற்றலோடு புதிய சிந்தனைகளோடும் உமது சீடத்துவ பாதையில் புதுவாழ்வு படைக்கவும் எங்கள் அன்னையின் பரிந்துரையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழியே என் இறைவா, கவலைகள், நோய்கள், கடன் சுமைகள், பொருளாதார இக்கட்டுகள், வேலையின்மை போன்ற நிச்சயமற்ற சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களையும், குடிநோய்க்கும் போதை பழக்க வழக்குகளுக்கும் அடிமையாகி விடுபட முடியாமல் தவிக்கும் மக்களையும், உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். வழி அறியாது தவிக்கும் அவர்களுக்கு உமது ஆற்றலையும் தங்கள் நிலையிலிருந்து மீண்டு வரும் ஆற்றலையும் தந்து வழிநடத்தி நல்வாழ்வுக்கான பாதையை காட்டிட வேண்டும் என எங்கள் அன்னையின் பரிந்துரை வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஆதாரமே என் இறைவா, எமது பங்கு சமூகத்தில் உள்ள அன்பியங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அன்பியங்கள் அனைத்தும் ஆர்வத்துடன் செயல்படவும், குடும்பங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு நிலை உறுதியடையவும், முதல் கிறிஸ்தவ குடும்பங்களை ஒத்த வாழ்வியல் மலரவும், அருளும் நிறைவும் நிறைந்த சூழல் பெருகவும் உமது அருளை வேண்டி எங்கள் அன்னையின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிக்கும் இறைவா, பொன்விழா கொண்டாடும் அருட்சகோதரி ஜோசியன் அவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம வலிமையும் தந்தருவீராக. எங்கள் பங்கின் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் செய்கின்ற பணிகளில் உமது உடனிருப்பையும் வழிநடத்துதலையும் எந்நாளும் பொழிந்து அவர்களது பணிகள் பல மடங்கு பலன் தரவும் உமக்கு மகிமை சேர்க்கவும் எங்கள் அன்னையின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வானமாக வேண்டுவோம். எல்லாமல் இறைவன் நாம் கேட்ட அனைத்து மன்றாட்டுகளையும் நிறைவாக தர வேண்டுவோம். ஆமென். உனக்கென நாட்டரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நாட்டரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பாயின் இறைவா. பலியன என்னை நான்
பலியன எனை நான் தருகின்றேன், பலியன எனை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாக தந்தைக்கு ஏற்றாம்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியத்து கூறியவர் என அறிக்கிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழறியால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலையிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமொழிய காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சத்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைச்சி பிழந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான வேலையிலே இதோ நம் அன்பு தந்தை லியோ டோமினிக் அவர்கள் இந்த ஆராதனையின் போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அனைவருக்கும் இறைவன் ஆசி வழங்குகின்றார். யாரெல்லாம் இயேசுவோடு அந்த சூழலை உருவாக்குகின்றார்களோ அவ் அனைவருக்கும் இயேசு ஆசிரியம் அருளையும் வழங்குகின்றார். இதோ இந்த அற்புதமான சூழல், இயேசுவோடு நாம் இருக்கிறோம், இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஒரு தந்தை பிரபுதாஸ் சொன்னது போல முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியர் நாள். அதே போல் இந்த மாதம் ஜெபமாலையின் மாதனுடைய முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபமாலையின் வழியாக
நாம் ஆண்டவரோடு இணைகின்றோம். அன்னை மரியாள் நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு பாலமாக இருந்து ஜெபமாலையின் வழியாக நாம் இணைக்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றார். ஆகவே அற்புதமான வேளையிலே நாம் ஜெயிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என்மிப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது
பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். ஆ ஆ ஆ. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப அருள் உணவு வழங்கும் விதம் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆகவே நீங்கள் அருள் உணவை பெற்றுக்கொள்ள இந்த பக்கம் இருக்கிற வழியாக, சின்ன கேட்டு வழியாக போயிட்டு
உங்களுக்காக குறிக்க அந்த வழியில் போனீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் கொடுத்துடலாம். இல்லைன்னா குஸ்தி சண்டைலாம் பார்க்க முடியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் எல்லாம் இறங்க முடிந்தாங்கன்னா உடனே எல்லாம் நம்முடைய பாரிஷ் கவுன்சில் உதவி செய்வார்கள். அதனால் வேகமாக அது செய்யலாம். அதனால் இது நானே செய்யலை, மக்கள் என்னை கேட்டாங்க, அதனால் செய்திருக்கேன். தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அருள் உணவு என்று சொல்லுகிற பொழுது அது எல்லாருக்கும் உண்பதற்கு ஆசை இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஏற்றவாறு நம்ம உதவி செய்வது நல்லது. இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் வந்துடலாம், அதை வாங்கிட்டு வந்து உள்ளே கூட சாப்பிட்லாம், புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய இஷ்டம். அது பிறகு தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் அந்த பக்கம் போக வேணாம், அதனால் அந்த பக்கம் போக வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இன்றைய வழிபாட்டிற்கு பீடத்தை தயார் செய்த புனித ஃபாத்திமா அருட்சகோதரிக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி. வழிபாட்டிற்கு ஆலயம் சுத்தம் செய்த மரியாயின் சேனை மற்றும் பெண்கள் குழுவினருக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாட்டிற்கு மிக அழகாக பாடல்கள் பாடிய இசை வாசித்த அனைவருக்கும் கரங்களை தட்டி நன்றிகள். இன்றைய தினம் பீடப்பூக்கள், தேர்வு வன்னி பூக்கள் மற்றும் முப்பெரும் விழாவிற்கு உபயம் செய்த எல்லா குடும்பங்களும் பெயர்கள்லாம் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் நன்றி, கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். இன்றைக்கு அருள் உணவு வழங்க எல்லா குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கரங்களை தட்டி. தேர் தயார் செய்த ஒவ்வொருவருக்கும், மற்ற பணிகளை செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே அறிவித்தபடி தள்ளி போன நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களுடைய சுற்றுலா நாளை காலை அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் 6 மணிக்கு. இன்னும் பெயர் கொடுக்கலன்னு சொன்னால் சின்ன ஃபாதர் பார்த்து நீங்கள் பெயர் கொடுத்துடணும், சரியா? பெயர்களை பதிவு செய்து நாளைக்கு அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும், மதிய உணவு வழங்கப்படும், இரவு உணவு வீட்டில் வழங்கிங்க, அதுக்குள்ளே வந்துடுவாங்க அநேகமாக. அதனால் காலை 6 மணிக்கு அவர்கள் தயாராக இருக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், சரியா? ஓகேவா? நம்ம இறுதி ஜெபம் முடிந்த பிறகு மற்ற உபசரிப்புகள் இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரே ஒரு கவிதை, சின்ன கவிதை, பெரிய கவிதையில் சின்ன கவிதை, ஒரு அழகான ஒரு நடனம், அவ்வளோதான். அது தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்வோம். அதனை தொடர்ந்து அருள் உணவு வழங்கப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே இந்த நாள் என்னை அழைத்து, குறிப்பாக அந்தோனியாருடைய பக்தர் நான், அன்னை மரியாருடைய இந்த ஜெபமாலை மாதம் இரண்டுமே என் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஆகவே உங்களுடைய பங்கு தந்தை, எங்களுக்கு அண்ணன் அருத்தந்தை டியோ டோமினிக் அவர்கள் எப்பொழுதுமே பிறரை பற்றியும், பிறருடைய வளர்ச்சியை பற்றியும், பிறருக்கான உதவி பற்றியும் சென்று கொண்டிருப்பவர். இந்த பங்கிலே நீங்கள் அதை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த அற்புதமான நாளிலே அவருக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். இந்த திருப்பலி ஆற்றுவதற்காக இந்த பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துக்க நன்றி சொல்லுகின்றேன். அருத்தந்தையை பற்றி சொல்கின்ற பொழுது, நாங்கள் பார்மிஷன்ஸில் ஒன்றா படித்தோம். அது பிறகு செமினாரில் காலேஜ் படிக்கும்போது அவர் ரீஜன்ஸ் பண்ணால் நாங்கள்லாம் காலேஜ் படிச்சிருந்தோம். அப்போ எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து எனக்கு தட்டி கொடுத்து வளர்ந்தவர். நான் தூரத்தில் இருந்து எப்பொழுதும் அவரை பார்த்து, அவருடைய வளர்ச்சி, அவருடைய திறமை பார்த்து மெய்மறந்திருக்கின்றேன். ஆகவே இந்த ஒரு நாளிலே கடவுள் எனக்கு மீண்டுமாய் அவரோடு ஒன்றிணைந்து செய்யவும், அவருக்கு பக்கபலமாக இருக்கவும், என் வாழ்வில் அவர் செய்த நன்மைக்காகவும் இன்னும் அவர் எனக்கு உதவியாக இருக்கும்போது நன்றி கூறி உங்கள் பங்கை சார்பாக, அருத்தந்தை பிரபுதாஸ் சார்பாக அவருக்கு ஒரு சிறிய ஒரு பொன்னாடை போர்த்தி நல்கின்றேன். நன்றி. இந்த நாளில் ரொம்ப அற்புதமான ஒரு மரவரை ஆற்றி நம்ம எல்லாம் அந்தோனியரிடத்திலும் அன்னை மரியாளிடத்திலும் ஜெபிக்க தூண்டிய நம்முடைய அருத்தந்தை பிரபுதாஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருடத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் அவருடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களை என்றும் காப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.